திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மாநாட்டில் பங்கேற்க ஜோலார்பேட்டை வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ செல்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம், விவரங்களை பகிரலாம். 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த தேர்தலுக்கான பணிகளை திமுக விறுவிறுப்பை தற்போது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அந்த பயிற்சி பட்டறை என்ற முகாம்கள் BLA 2 முகாம்கள் அமைக்கப்பட்டு அதற்கான தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பங்கேற்று வாக்குறுதிகள் அதே போன்று பல்வேறு வாக்குறுதிகளும் செலுத்தி பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த திமுக வாக்குகள் எப்படி பெற வேண்டும் என பயிற்சியான நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று காலை ரயில் மூலியமாக வந்தவர் இன்று ஓய்வெடுத்துவிட்டு தற்போது திருப்பத்தூரிலிருந்து ஜோலார்பேட்டை நடைபெறக்கூடிய 100 ஏக்கர் பரப்பளவில் BLA 2 பயிற்சி அந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கைகளுடன் அவர்களுக்கான சிற்றுண்டியும் வைக்கப்பட்டு அந்த BLA 2 பங்கேற்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அதே போன்று கட்சி நிர்வாகிகளுக்கும் இந்த பயிற்சி பட்டறை இது குறித்து திமுகவுடைய அந்த வாக்குகள் எப்படி பெற வேண்டும், அதே போன்று ஏற்கனவே நம்ம வாக்குறுதிகள் அளிக்கப்பட்ட அந்த மகளிர் தொகை பல்வேறு திட்டப்பணிகளை வீடுக்கு வீடுக்கு சென்று அந்த திட்டப்பணிகளை விரிவாக்கப்படுத்த வேண்டும். அதே போன்று தற்போது நேற்று அறிவிக்கக்கூடிய 5000 ரூபாய் அந்த மகளிர் தொகை 3 மாதத்துக்கு முன்பாகவும் அதே போன்று கோடை மாதத்துக்கு 2000 ரூபாய் 5000 ரூபாய் வழங்கப்பட்டு மகளிரும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தையும் தினந்தோறும் பயிற்சி பட்டறையில் பங்கேற்கக்கூடிய BLA 2 நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட வேண்டும். அதனை வலியுறுத்தி அந்த மாநாடு திடலுக்கு தற்போது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அந்த டெம்போ டிராவலரில் அமர்ந்தவாறு அந்த ரோட் ஷோவில் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட திருப்பத்தூர் பகுதியிலிருந்து ஜோலார்பேட்டைக்கு செல்லக்கூடிய 15 கிலோமீட்டர் வழி நடுக்க ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு இசை மேளதாளங்கள் முழங்க அவருடைய இருவண்ண கொடிகளை பிடித்தவாறு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்க என கோஷங்களை எழுப்பியவாறு மெதுவாக அந்த ரோட் ஷோவில் பங்கேற்று பொதுமக்களுடைய குறைகளும் கேட்டறிகிறார். அதே போன்று மனுக்களும் பெறுகிறார். ஏனென்றால் நேற்று அறிவித்த அந்த 5000 ரூபாய் அந்த மகளிர் தொகை என்பது ஏராளமான பெண்களை வரவேற்றிருக்கிறது. வழிநடுக்க பெண்கள் மட்டுமே அந்த பெண்கள் தலையாகவே காணப்படுகிறது. ஆண்கள் தான் பெரும்பாலான திமுக நிர்வாகிகள் பங்கேற்பார்கள். ஆனால் தற்போது வழிநடுக்க தமிழக முதலமைச்சருக்கும் திமுக தலைவர் அந்த மாநாடு திடலுக்கு செல்வதற்கான 15 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோ செல்ல இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.